இந்த மேடையில் நிறைய பெண்கள் இருக்குது, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சிங்கிள் மேன் 4 பேர் அப்படின்னு பார்க்கும்போது 1/4 தான் அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. மந்த் ஆஃப் மார்ச் ஃபார் விமென்ஸ் டே அதில் இருக்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பிரியதர்ஷினி என்னை எனக்கு தெரியும், அவங்களோட ஆஃபீஸராக நான் ஒர்க் பண்ணியிருந்தேன். அப்போ இருக்கும்போதே அவங்க சொல்லுவாங்க, நல்லா கைட் பண்ணுறீங்க மேடம்பாங்க. அவங்க சொன்னாங்க, இந்த ஃபங்க்ஷனுக்கு நீங்கள் வரணும், இன்னும் ஒரு பெரிய ஃபங்க்ஷனுக்கு நீங்கள் ரெடி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னை கூப்பிட்டாங்க. தேங்க்யூ பிரியதர்ஷினி. இன்னும் 2 பெண்மணிகள் இங்கே இருக்காங்க, தமிழரசி அண்ட் கயல்விழி. தேங்க்யூ ஃபார் இன்வைட்டிங் மீ ஹியர். எனக்கு அரவிந்தன் சார் பற்றி தான் ஞாபகம் வருது. ஸ்கூலிங் எஜுகேஷனை எடுக்கமேதே நான் கேட்டேன், எப்படி பாண்டிச்சேரியில் யாரும் செய்யாத வேலையை நீங்கள் செய்கிறீங்க? இது மாதிரி பிரான்ச்சஸ் ஆஃப் ஸ்கூல், வாவ் ஸ்கூல், இது மாதிரிலாம் நிறைய பேர் எடுக்கிறதே இல்லை. எதுக்கு கன்வென்ஷனாக நடத்திட்டு போகலான்னு நினைக்கும்போது நீங்கள் போயிருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது, இன்றைக்கி அவர் என்ன பண்ணார், கிராஸ் ஆல் த பவுண்ட்ரிஸ். ஸ்டேட் பவுண்ட்ரியை தாங்கிட்டு இன்னும் கொஞ்சம் நேஷ்னல் பவுண்ட்ரியும் தாண்டுவார் அப்படின்னு நான் விஷ் பண்ணுறேன். ரொம்ப ரொம்ப இப்போ முக்கியம் என்ன அப்படின்ற விஷயங்கள் இருக்குது. ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த ப்ரோக்ராமுக்கு வந்திருக்க. ஸ்கூல்ஸை பற்றி தெரியும், அவங்க என்ன பண்ணிகிட்ருக்காங்கன்னு தெரியும், விஷயங்கள் இருக்குது. எனக்கு மெயினாக வந்தது இந்த குரூப்பிட்ட நம்ம எஜுகேஷன் நம்ம எப்படி போகணுன்னு பேசுறதுக்கு தான் நான் வந்தேன். இந்த க்ரௌடு ஒரு மிக்சட் க்ரௌடு, 3+லேருந்து 80+ வரைக்கும் இங்கே மக்கள் இருக்குங்க. நிறைய கிராண்ட்மாலாம் வந்திருக்கீங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க, பெண் இருந்தால் என்ன, சண்டு இருந்தால் என்ன, எனக்கு பென்ஷன் இருக்குது அப்படின்னு ரொம்ப தைரியமாக இருக்க பேரண்ட்ஸ் இருக்காங்க. இப்போ கிராண்ட் பேரண்ட்ஸ் இருக்காங்க. நீங்கள் எல்லாம் சிட்டிசன், நாங்கள்லாம் சீனியர் சிட்டிசன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கிராண்ட்பா இங்கே வந்திருக்காங்க, கிராண்ட்மா வந்திருக்காங்க. உங்கள் எல்லாருக்கும் முதல்ல என்னுடைய நன்றியை சொல்லிக்கிறேன். நீங்கள் எல்லாம் நீங்கள் விரும்புகிற பெஸ்ட்டு எஜுகேஷன் உங்களுக்கு கிடைக்காதது உங்களுடைய பேரன் பேத்திகளுக்கு, உங்களுடைய குழந்தைகளுக்கு கிடைக்கணும் தான் இங்கே நீங்கள் இந்த ஸ்கூலில் நீங்கள் சேர்த்துருக்கீங்க. அது உங்களுக்கு நீங்கள் என்ன விரும்புகிறீங்களோ அது உங்களுடைய குழந்தைகளுக்கும் உங்களுடைய கிராண்ட் சில்ட்ரனுக்கும் கிடைக்கிறதுக்கு வெறும் ஸ்கூலோடு மட்டும் நம்ம நிறுத்திக்கக்கூடாது. அதை தாண்டி நம்மளும் நிறைய வேலைகள் செய்ய வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்குது. முன்னாடிதான் மாதா பிதா குரு தெய்வன்ற காலம் இருந்தது. இப்போ மாதா பிதா கூகுள் தெய்வம் அப்படின்னு இருக்கிற ஒரு காலம். அப்போ கூகுள் தெய்வம், இப்போ பசங்க சொல்லுவாங்க, நீங்கள் எனக்கு ஒன்றுமே இப்போ சொத்தெல்லாம் தருவானாப்பா, எனக்கு ஒரு 1 GB கார்டு கொடுப்பா அப்படின்னு கேட்குற ஒரு காலம். நீங்கள் ஒரு வேளை ரெயின்போவை காமிச்சா, இது ரெயின்போவா, இது ஒய்ஃபை தானே அப்படின்னு உங்கள்கிட்ட சொல்லுவாங்களான்னு நம்ம தெரியல. அப்படி இருக்க ஒரு காலத்தில் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம். இந்த ஒரு காலத்தில் ரொம்ப ரொம்ப நான் பாராட்ட வேண்டியது பேரண்ட்ஸ். அவங்க என்னன்னு சொல்கிறாங்கன்னு கேட்டால், தனக்கு கிடைக்காது, தான் ஆசைப்பட்டது எல்லாத்துக்கும் வாங்கி கொடுக்குற ஒரு விஷயமாக யாரை பார்க்குறாங்க, குழந்தைகளை பார்க்குறாங்க. அதை நிறைவேற்றத்துக்குள்ள எல்லா பாடும் படுறாங்க. குழந்தைகளும் பார்த்திங்கன்னா பேரண்ட்ஸுக்கு ஈக்குவலாக நிறைய மேன் ஹவர்ஸை அவங்க கல்வியில் செலவழிக்கிறாங்க. அந்த விஷயத்தையும் நம்ம பார்க்குறோம். நிறைய விஷயங்கள் ஒரு சிஸ்டம்னு இருந்தால் நிறைய சொன்னாங்க. அரவிந்தன் சொன்னாங்க, எங்கள் ஸ்கூலில் இது இருக்குது அது இருக்குலாம் நிறைய விஷயங்கள் சொன்னாங்க. அதில் பல விஷயங்கள் பிடிச்சிருக்கும். சில விஷயங்கள் என்னடா படுத்துறாங்க இந்த ஸ்கூலில், அதை கொடுத்து இதை கொடுத்து. இப்போ கூட நிறைய பேரண்ட்ஸ் முடிஞ்சில் ரொம்ப சந்தோஷம் இல்லை, கொஞ்சம் ஏதோ யோசனையாக எனக்கு என்னென்னு கேட்டால், போச்சேடா இன்றைக்கி ஒரு ½ டே லீவு போச்சேடா அப்படின்னு சொல்கிற பேரண்ட்ஸ் இங்கே இருப்பீங்க. இல்லைன்னு நான் சொல்ல முடியாது. ஏன்னா நமக்கு ரொம்ப ப்ரெஷியஸ் ரூபா கூட கொடுத்துருவோம், என்ன கொடுக்க முடியாது. நம்மளுடைய ஆஃபீஸோட ஒர்க்கிங் ஹவர்ஸை நம்மளால் கொடுக்க முடியாது. அதையும் மீறி இங்கே வந்திருக்கீங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயங்கள் இருக்குது. இங்கே டீச்சர்ஸை பற்றியும் நம்ம சொல்லணும். டீச்சர்ஸில் பார்த்திங்கன்னா ரொம்ப நம்ம இதெல்லாம் சொல்லுவோம், ரூம்லேயும் கிளாஸ் ரூம் தான் 2 முக்கியமான விஷயம். மதர்ஸ் ரூமில் பசங்க உருவாகிறாங்க. ஸ்கூல் கிளாஸ் ரூம் டிசைட் த டெஸ்டினி ஆஃப் த வேர்ல்டு. நம்மளுடைய நாட்டினுடைய தலைவிதியே நிர்ணயிக்கிறது கிளாஸ் ரூம் தான். அங்கே ரொம்ப முக்கியமான டீச்சர்ஸ் பிள்ளைங்களோட நாலேஜை உருவாக்குறாங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம். டீச்சர்ஸ் பாருங்கள், இன்னும் எவ்வளோ நாள் கழிச்சு இப்போ நீங்கள் பிரியதர்ஷினி டீச்சரை பார்க்குறீங்கன்னு வச்சுங்க, அல்லது இங்கே நிறைய டீச்சர்ஸ் இருக்கிறாங்க.
அந்த டீச்சர்ஸ் யாராச்சும் பார்த்தீங்கன்னா இன்னொருத்தர் சொல்லும்போது என்ன சொல்லுவீங்க, என்னோட பையனோட எல்கேஜி டீச்சர் அப்படின்னு சொல்லுவீங்க, அவங்க ஹெட்மிஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவீங்க. அவங்க என்ன சொல்லுவாங்க, அவங்க பிள்ளைய பார்த்து இது என்னோடய ஓல்டு ஸ்டூடெண்ட், இந்த பேட்ச் பிள்ளைங்கோ. ஆனால் நீங்கள் என்றைக்குமே அவங்க 60 வயசு ஆனாலும் அவங்கள ஓல்டு டீச்சர்னு சொல்ல மாட்டீங்க. அவங்க சொல்லுவாங்க அவங்க பையனை, இவன் இந்த பேட்ச் ஓல்டு ஸ்டூடெண்ட் அப்படின்னாங்க. அதனால் இங்கே இருக்க டீச்சர்ஸுக்கும் இங்கே உட்காந்துருக்க டீச்சர்ஸ் எல்லாரையும் நான் சொல்கிறேன், தே நெவர் பிகம் ஓல்டு. பிகாஸ் ஒரு கேட்டகரியே இல்லை, ஓல்டு டீச்சர் கிடையாது. தேர் இஸ் அ ஓல்டு ஸ்டூடெண்ட், திஸ் பேட்ச் ஸ்டூடெண்ட், தட் பேட்ச் ஸ்டூடெண்ட்டு தான் இருக்கிறாங்க. ரொம்ப இங்கே நிறைய பேரண்ட்ஸ் கிராண்ட் பர்சன் இருக்காங்க. மனுஷன் நிறைய கண்டுபிடிச்சிருக்காங்க இல்லையா? மனுஷனோட ஆக சிறந்த கண்டுபிடிப்பு என்ன நீங்கள் நினைக்கிறீங்க? எனக்கு ரொம்ப சந்தோஷம் இருக்குது. பசங்க பாருங்கள், இவ்வளோ நம்ம வீடெல்லாம் இவ்வளோ பெருசாக இல்லை, நம்ம ப்ளே கிரவுண்டுக்கு கூட்டிகிட்டே போகிறது கிடையாது. பசங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக ஓடுற 2 இடம் என்ன சொல்லுங்கள்? ஒன்று கிரவுண்டு, இன்னொன்று கல்யாண வீடு. இது மாதிரி கிரவுண்டில் நீங்கள் அவங்கள திட்ட முடியாது, கல்யாண வீட்லேயும் நீங்கள் என்ன பண்ண முடியாது, அவங்கள திட்ட முடியாது. ரொம்ப ஆக்டிவாக பசங்க எங்கே இருப்பாங்கன்னு கேட்டால் கல்யாண வீட்லேயும் கிரவுண்ட்லேயும் இருப்பாங்க. ஏன்னா அந்த இடத்துல அவ்வளோ இடம் இருக்கும், நீங்கள் அவங்கள திட்டவும் மாட்டீங்க, எல்லோரும் முன்னாடியும் அவங்க ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க. அப்போ பார்க்கும்போது மனுஷன் நிறைய கண்டுபிடிச்சிருக்காங்க, சில்ட்ரன் ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. பேரண்ட்ஸ் பார்த்திங்கன்னா வந்திருக்காங்க, அவங்க அவங்களோட இன்ட்ராக்ட் பண்ணணுன்னு தான் இங்கே நான் வந்திருக்கீங்க. மனுஷன் நிறைய கண்டுபிடிச்சிருக்காங்க. மனுஷன்னாலே நான் சொல்கிறது ஃபெமினைனும் சேர்ந்து தான். சயின்டிஸ்ட்டாக நான் சொல்கிறது மேரி கியூரி அதில் தான் இருக்கிறாங்க, கல்பனா சாவ்லாவும் அதில் தான் இருக்கிறாங்க, சுனிதா வில்லியம்ஸும் அதில் தான் இருக்கிறாங்க. இப்போ ரிசர்ச் பண்ணியிருக்க எல்லா ரிசர்ச்சும் அதில் தான் இருக்கிறாங்க. அதில் ஜெண்டர் ஃப்ரீ வேர்டு. மனுஷன் ஆகச்சிறந்த கண்டுபிடிப்பு என்னன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? நீங்கள் பேசலாம், இங்கே இருக்க எல்லாருக்கும் பேசலாம். இங்கிலீஷ் மட்டும் தெரிஞ்சவங்கன்னு யாரும் இங்கே இருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். இஃப் எனிபடி இஸ் தேர், ஐ வில் ஹவ் ரிப்பீட் தட். விச் இஸ் த கிரேட்டஸ்ட் இன்வென்ஷன் ஆஃப் மேன்? எலக்ட்ரிசிட்டி. ஓகே, அப்புறம் தட் இஸ் ஆல்சோ அப்படி. எலக்ட்ரிசிட்டி இல்லைன்னா நம்மளோட லைஃப் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸ்டேஜ்லேருந்து ஆன்சர் வந்துருச்சு. ஃப்ரம் திஸ் சைட் எனிபடி ஃப்ரம் திஸ் சைட். மனுஷனோட ஆக சிறந்த கண்டுபிடிப்பு என்ன? லாங்குவேஜ் இஸ் அ கிரேட்டஸ்ட். இந்த வருஷம் தெரியும் இல்லையா, யூனோ இயர் ஆஃப் இன்டர்நேஷ்னல் லாங்குவேஜஸ் அப்படின்னு சொல்லியிருக்கு. தமிழ் இனி மெல்லச்சாகுன்னுலாம் சொல்கிறாங்க. ஆனால் நம்ம தமிழில் பேசுகிற வரைக்கும் தமிழ்லாம் சாகவே சாகாது. ஆனால் உலகத்தில் பார்த்திங்கன்னா ஒரு வருஷத்துக்கு 60 மொழியில் இறந்து போயிட்டுருக்கு. ஒரே ஒரு 6 பேசுகிற மொழி இருக்குது. அவர் இறந்து போயிட்டாருன்னா, அவருக்கு இப்போ 101 வயசாகுது, அவர் இறந்து போயிட்டாருன்னா மொழி செத்துப்படுது. அதனால் மொழி ரொம்ப ஒரு கிரேட்டர் டிஸ்கவரி தான். வேறு புத்தகம் உலகத்தினுடைய ஆக சிறப்பு கண்டுபிடிப்பு. இதை நான் சொன்னால் பசங்க எல்லாம் என்கிட்ட கோச்சிக்குவாங்க. நம்ம புத்தகத்தை என்ன ஆக்கிட்டோம், டெஸ்ட் புக்கோடு ஆக்கிட்டோம். உங்களுக்கு எல்லாம் தெரியும், ஹாரி பாட்டர் எழுதுகிறவங்க யாருன்னு, ரவுலிங்கிற ஒரு லேடி. அந்த லேடி என்ன சொல்லியிருக்காங்க, நீங்கள் புத்தகம் படிக்க விரும்பவில்லை என்றால் என்ன அர்த்தம்? நீங்கள் இன்னும் உங்களுக்கு பிடித்த புத்தகத்தை தேர்ந்தெடுக்கவில்லை அப்படின்னு அர்த்தம். நீங்கள் நினச்சி பாருங்கள், நம்மளுக்கு முன்னாடி தலைமுறைகள் புத்தகத்தோடு வாழ்ந்தார்கள், இன்னும் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். இன்னும் நிறைய பேருக்கு உலகத்தில் எங்கே நீங்கள் போனீங்கனாலும் அவங்கள்ட்ட கையில் செல்ஃபோன் இருக்கிறதில்ல. செல்ஃபோன் இஸ் நாட் அ குட் ரீடிங் மெட்டீரியல். கிண்டில் வேணால் நான் சொல்லுவேன், செல்ஃபோனை நான் சொல்லவே மாட்டேன். செல்ஃபோன் பார்க்குறதுக்கு பேசுகிறதுக்கு. ஆனால் நம்ம புத்தகத்தை ஆகச்சிறந்த கண்டுபிடிப்பு ஏன்னு சொல்லி கேட்டால், என்றைக்கு நீங்கள் படிப்பை புத்தகம் மட்டும் பார்க்குறீங்களோ, 5 புத்தகத்தை ஹேட் பண்ண ஆரம்பிச்சிட்டா நமக்கு படிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதை நம்ம கண்டிப்பாக பசங்களுக்கு புத்தகத்தை எப்படி அவங்க விரும்ப மாதிரி செய்யணுமோ அதை செய்ய வேண்டியது இருக்கும். அது முக்கியமான விஷயம் பெற்றோர்கள் படிக்கணும். இப்போ பெற்றோர்கள் பார்வையாளராக இருக்கிறாங்க, அதனால் பிள்ளைங்களும் அதான் இருக்கிறாங்க, பார்வையாளராக இருக்காங்க. பெற்றோர்கள் பார்ட்டிசிபேட்டர் ஆகும்போது பிள்ளைங்களும் பார்ட்டிசிபேட்டர் ஆகிடுவாங்க. நீங்கள் நினச்சி பாருங்கள், நீங்கள் கிரிக்கெட்டை பார்த்தீங்கன்னா பசங்களும் கிரிக்கெட் மட்டும்தான் பார்ப்பாங்க. நீங்கள் கிரிக்கெட் மேட்ச் இருக்கும்போது நம்ம கிரிக்கெட்டை செலிப்ரேட் பண்ணுவோம், ஐபிஎல்லை செலிப்ரேட் பண்ணுவோம், நம்ம போய் விளாடணும்னு நீங்கள் விளாடுங்களேன், உங்களோட சேர்ந்து பசங்களும் விளையாடுவாங்க. நாங்கள் சின்ன பிள்ளைங்களாக இருக்கும்போது எங்களாம் விமன்கெலாம் கிரிக்கெட்லாம் விளையாடக்கூடாது இல்லை, எங்களோட சேர்ந்து நிறைய அப்பா அம்மாக்கள் விளாண்டாங்க, நாங்களும் அவங்களோட சேர்ந்து விளாண்டோம்.
சைக்கிள் கற்றுக் கொடுத்தது. ஏன்னா வீட்டில் இருக்கவங்க எனக்கு சைக்கிள் கற்றுக் கொடுக்கல. எனக்கு பக்கத்தில் இருக்க கும்பல் பியர்ஸ் தான் எனக்கு சைக்கிள் கற்றுக் கொடுத்தாங்க. ஆனால் இப்போ நிறைய விஷயங்கள் என்ன பண்ண வேண்டியது இருக்குது, பெற்றோர்கள் தான் கற்றுக் கொடுக்க வேண்டியது இருக்குது. நம்ம கற்றலை எங்கே தொடங்கணும்னு கேட்டால் நம்ம வீட்டிலிருந்தும் வீட்டை சுற்றியும் நம்மளுடைய என்ன தொடங்க வேண்டியது கேட்டால் படிக்கிறத தொடங்க வேண்டியது இருக்குது. படிக்கிறத ரொம்ப 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 முக்கியமாக இருக்கணும். எஜுகேஷன் இஸ் அ எண்ட்லெஸ் ஜேர்னி அப்படின்னு புரிய வைக்கணும். அவங்க சொல்கிறாங்க யூ செலிப்ரேட் யுவர் சைல்டுன்னு சொன்னாங்க அரவிந்தன் அவங்க பேசும்போது. ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் அதுக்குன்னு சொல்லிவிட்டு எல்லாத்துக்கும் குட்டு எல்லாத்துக்கும் ஓகேன்னு சொல்லக்கூடாது. அதிக புகழ்ச்சியும் உங்கள் குழந்தை எங்கேயும் இட்டு செல்லாதுன்றதை நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் புரிஞ்சுக்கணும். ரொம்ப 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 முக்கியம். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னு கேட்டால் குழந்தைகளை நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ண தெரியணும். என்னட்ட ஒரு பேரண்ட் வந்தார். நான் கவர்மெண்ட் ஸ்கூலில் ஹெச்எம்மாக இருந்து ரிட்டையர்ட் ஆனேன் ஜஸ்ட்டு லாஸ்ட் ஜூலையில். 5ஆம் கிளாஸ் படிக்கிற ஒரு பிள்ளையோட அப்பா நல்லாவே படிக்க மாட்டேங்குதுமா என்னோடய பொண்ணு, அதுக்கு ஒரு கல்யாண பத்திரிக்கை வந்துச்சுமா, அதை வாசிக்க சொன்னோமா, அதுக்கு வாசிக்கவே தெரியலம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிற தமிழ் கல்யாண பத்திரிக்கை வாசிக்க தெரியல. அதனால் ஒவ்வொரு சமுதாயமும் தான் குழந்தைக்கு அது 1ஆம் கிளாஸ் படித்தாலும் சரி, 2ஆம் கிளாஸ் படித்தாலும் சரி, 5ஆம் கிளாஸ் படித்தாலும் சரி, அதுக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பண்ணணும். இங்கே இருக்க எல்லாரோட குழந்தைங்களும் பார்த்திங்கன்னா மாண்ட் 1லையோ மாண்ட் 2லையோ அல்லது ஸ்டாண்டர்ட்ஸ்லையோ இருக்கிறாங்க. நீங்கள் ஒரு 1ஆம் கிளாஸ் குழந்தைக்கு என்ன தெரியணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஸ்கூலுக்கு போய் பாடம் படிக்கிறது இங்கே ஏபிசிடி படிக்க தெரியுமான்னு பாருங்கள். அது பண்ணுங்கள். சில்ட்ரன் வில் லேர்ன் ஃப்ரம் த டிஃப்ரெண்ட் பேஸ்ன்னு சொல்லுவாங்க. டிஃப்ரெண்ட் ஸ்பேன் ஆஃப் டைமில் பண்ணோம். அது கொஞ்சம் ஏபிசிடியை முன்னாடி கற்றுக்கிட்டா கூட நீங்கள் கலங்கவே வேணாம். ஆனால் ஹவு ஹிஸ் ஆர் ஹர் சோஷியலைசேஷன்னு பார்க்கணும். மற்றவங்களோட எப்படி அந்த குழந்தை பழகுது, பெரியவங்களை எப்படி பழகுது, சின்னவங்கள்ட்ட எப்படி பழகுது, தன்னோட ஆக்டிவிட்டியிலேயே எத்தனை பேரை இன்வால்வ் ஆக்குது, அந்த விஷயத்தை ரொம்ப பார்க்கணும். இப்போ இந்த காலத்து பசங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் என்னென்னு கேட்டால் ப்ராப்ளம் சால்விங். இங்கே எல்லாருமே பார்த்திங்கன்னா 30 கடந்த பெற்றோர்கள் எல்லாருக்கும் தெரியும், என்ன தான் நம்ம படித்தாலும் நம்ம வாழ்க்கையை எப்படி ஃபேஸ் பண்ணுறது தான் எசன்ஸ் ஆஃப் அவர் எஜுகேஷன் உங்களுக்கு தெரியும். அந்த விஷயங்களை நம்ம குழந்தைக்கு நம்ம முதலேருந்து சொல்லிக் கொடுக்க வேண்டியது. உங்கள் எசன்ஸ் ஆஃப் எஜுகேஷன் யார்கிட்டேருந்து வந்துச்சு? நீங்கள் பார்க்குற ஒவ்வொரு மனுஷத்துலேருந்து அவங்களுக்கு தெரியாமல் அவங்கள்ட்ட கார்ப்பரேட் வாங்காமல் எத்தனையோ விஷயத்தை நீங்கள் திருடிட்டீங்க, கற்றுக்கிட்டு இருந்தீங்க. ஓகே, இங்கே நான் மேடையில் பேசும்பொழுது அவங்க பேசும்போது ஃபுல்லாக கேட்டிருந்தேன். அவங்க ஸ்பீச் தான் நான் ஆஃப் ஆஃப் த ஸ்பீச். அவங்க ஸ்கூலோட என்னென்ன விஷயங்களை எப்படி சொல்கிறாரு அப்படின்னு நான் சொல்லி பார்த்துருந்தேன். தட் இஸ் ஆல்சோ செலிப்ரேட்டிங் ஹிம். பிரியதர்ஷினின்ட்டு நிறைய தடவை ஃபோனில் பேசி இந்த ப்ரோக்ராமுக்கு நான் வரணும், எப்படி வரணும், ஏது டைமு எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணாங்க. அப்போது அவங்க என்னட்ட ஹெச்எம்மாக இருக்கமேது இதுலேருந்து இன்றைக்கி வரைக்கும் நான் எப்படி டெவலப் ஆகிருக்கேன்னு அவங்க சொல்லியிருந்தாங்க. தட் இஸ் ஆல்சோ த மாடிஃபிகேஷன். எஜுகேஷன் இஸ் அ மாடிஃபிகேஷன், லேர்னிங் இஸ் அ மாடிஃபிகேஷன். நீங்கள் ரொம்ப ரொம்ப உங்கள் பசங்களை ஹோம்ஒர்க் இஸ் ஹசார்டஸ் டு சில்ட்ரன். ஸ்கூல்லேருந்து வந்தால் என்ன பண்ணுவோம், நம்ம அந்த புக்கை எடுத்து அதில் என்ன ஹோம்ஒர்க்குன்னு திருப்பி பார்ப்போம். ஆனால் நீங்கள் அந்த பிள்ளைய ஸ்கூலில் ட்ராப் பண்ணமேதோ அல்லது பஸ்ஸில் ஏற்றமேதோ அதுலேருந்து ஸ்கூலில் இன்றைக்கி என்ன நடந்ததுன்னு நீங்கள் ஹேர் ஸ்டோரியோ அல்லது ஹிஸ்டோரியோ கேட்கணும். அதுதான் ஹிஸ்ட்ரி. அது ஹிஸ்ட்ரி. நீங்கள் டெய்லி உங்கள் குழந்தைகிட்ட அதை கேட்கணும். இன்றைக்கி உடனே நான் பஸ்ஸில் ஏற்றினேன், அப்புறம் என்ன நடந்தது அப்படின்னு கேளுங்களேன். அதை பேசுங்களேன். பேசும்பொழுது அதில் நிறைய குட்டி கேள்விகளை கேளுங்களேன். இன்னும் கொஞ்சம் நரேஷன் ஸ்டைலை இன்க்ரீஸ் பண்ணுங்களேன். அவன் ஏதாச்சும் ஒரு கேட்டகரிக்கெலாம் ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லுவான், அந்த ஸ்டேட்மெண்ட்டை சொல்லுங்கள். அப்புறம் அவனோட பாக்ஸை பார்த்தீங்கன்னா நீங்கள் வாங்கி கொடுக்காத ஏதாச்சும் ஒரு சாமான் அதில் இருக்கலாம், அது யாரோட சாமான்னு கேளுங்க. நாளைக்கு கொடுத்துடணுன்னு சொல்லணும், அது எப்படி வந்ததுன்னு கேட்கணும். இது மாதிரி பேசுகிறது தான் நம்ம குழந்தையோட ஹிஸ்ட்ரி. நம்ம குழந்தையோட ஹிஸ்ட்ரின்னா நம்ம என்னென்னு கேட்டோம், அவன் பிறந்ததுலேருந்து அந்த ஹாஸ்பிட்டல்லேருந்து எடுத்த ஃபோட்டோலேருந்து அவனுங்க என்னோட இருக்கிற வரைக்கும், அவன் ஃபோட்டோ எடுக்க அனுபவித்த வருஷம் வரைக்கும் இருக்கிற ஃபோட்டோ தான் நம்ம அவனோட ஹிஸ்ட்ரி அல்லது அவளோட ஹிஸ்ட்ரின்னு நினைக்கிறோம். தட் இஸ் நாட் எ ஹிஸ்ட்ரி. நீங்கள் உங்கள் குழந்தைய எவ்வளவு நீங்கள் அவங்கள்ட்ட பேசுகிறீங்க, எவ்வளவு மற்றவங்கள்ட்ட பேச வைக்கிறீங்க, எவ்வளவு அர்த்தபூர்வமான விஷயங்கள் இருக்குது. நம்ம ரியல் எஸ்டேட்னு சொல்லுவோம். இந்த இடத்துல பிளாட்டு விலை என்னன்னு கேட்டால் இங்கே இருக்க நிறைய பேருக்கு ஸ்கொயர் ஃபீட்டு எவ்வளோ விலைன்னு நல்லா சொல்ல தெரியும். ஆனால் உண்மையான ரியல் எஸ்டேட்னால் என்ன தெரியுமா?
ரியல் எஸ்டேட்டு உண்மையான விலை மதிக்க முடியாத ரியல் எஸ்டேட்னா மற்றவங்க மனசில் நீ எவ்வளவு இடத்த பிடிச்ச, வாட் இஸ் எ ஷேர் யூ ஹாவ் இன் அதர்ஸ் ஹார்ட். அவர் சொன்னார், மாபெரும் சபையிலே நீ நடந்தாலும் மாலைகள் விட வேண்டும். அது ரொம்ப முக்கியமான விஷயந்தான். ஒரு ஸ்கூலில் எம்டியாக இருக்கிறவர் அதான் பேசணும். அடுத்த லைன் என்ன, ஒரு மாசு குறையாத மன்னவன் என்று போற்றி புகழ வேணும். இன்றைக்கி சிஎம் நினச்சா நீங்கள் யார் நினைக்கிறீங்க? கண்டிப்பாக ப்ரெசன்ட் சிஎம் யாரையுமே நீங்கள் பெருசாக நினைக்க மாட்டீங்க. பாஸ்ட் சிஎம் தான் நினைக்கிறோம். ஒரு மாசு குறையாத மன்னவள், மன்னவன்னா மன்னவள் தான், ஓகே, இவன் என்று போற்றி புகழ வேண்டும். அதை சொல்லிக் கொடுக்கறது தான் எங்கள் வேலை, உங்கள் வேலை, நம்ம வேலை. அதை சொல்லிக் கொடுத்தோமா? நீங்கள் அன்னைக்கு கிளாஸ் ரூம் நடந்த ஒரு பிரச்சனையை அவன் எப்படி ஹேண்டில் பண்ணான்னு தெரிஞ்சு அதை பற்றி டீச்சர்ஸ்கிட்ட எத்தனை நேரம் நீங்கள் பேசியிருப்பீங்க. அதை விட்டுட்டு நம்ம என்ன பேசுவோன்னு கேட்டால், என் பிள்ளை இந்த தடவை இங்கிலீஷில் குறைஞ்சிது, இந்த தடவை என் பிள்ளை இத்தனை வாவ் வாங்கலை அப்படின்னு கேட்போம். வாவ் யார்கிட்டேருந்து வாங்கணும்? நமக்கு தெரியாதவங்கள்ட்டேருந்து நம்ம வாங்கிறது தான் வாவ். தெரிஞ்சவங்க நம்ம மூஞ்சிக்காகவும் பரவாயில்ல 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 தரையை உடைச்சிடுவோம், தரையை அடிச்சிடுவோம், ஏந்திரின்னு சொல்கிற மாதிரி அந்த வாவெலாம் வாங்கி ஒன்றும் புண்ணியம் இல்லை. அந்த விஷயங்கள் நீங்கள் கண்டிப்பாக கொஞ்சம் பார்க்கணும். நம்ம யார் ஹோமோசாப்பியன்னு சொல்லுவோம், அதுக்கு இங்கிலீஷ் வார்த்தை என்ன சொல்லுவோம்? ஹியூமன் பீயிங் சொல்லுவோம் நம்ம. ஆனால் லாட் ஆஃப் ஹியூமன் டூயிங் தான் வச்சுருக்கோம். நம்ம பீயிங் லிஸ்ட்டே நம்மள்ட்ட ரொம்ப குறைச்ச என்ன சொல்கிறோம்? பீயிங் லிஸ்ட்டே குறைச்ச என்ன, டூயிங் லிஸ்ட்டு தான் இருக்குது. அந்த டூயிங் லிஸ்ட்டால் நம்ம வேலைகளை அன்னன்னைக்கு அசைன்மெண்ட்டை முடிக்க முடியும், அல்லது கொஞ்சம் ஓவர்ஃப்ளோ ஆகும், அடுத்த நாள் முடிக்க முடியும். ஆனால் எது ரொம்ப முக்கியம்? ஹியூமன் பீயிங் லிஸ்ட்டு ரொம்ப முக்கியம். நம்ம வாழணும், வாழ கற்றுக்கணும், வாழ கற்றுக் கொடுக்கணும். இந்த உலகத்தில் ஆக சிறந்த விஷயங்கள் என்னன்னு கேட்டால், நம்ம நிறைய விஷயங்களை புரிஞ்சுட்டு எந்த பிரச்சனையும் கண்ணுக்கு பக்கமாக வச்சா பூதமாக தான் இருக்கும். கொஞ்சம் வேண்டிய தூரத்தில் தள்ளி வச்சு அதை பார்த்து அதுலேருந்து எப்படி வெல்றதுன்னு பண்ணோம். படிக்கிறத ரொம்ப ரொம்ப ஜாலியாக சொல்லித்தரணும். எந்த படிக்கிறத எப்பயுமே நம்ம சொல்லித்தரணும். அது எப்படி சொல்லித்தரணும், எந்த முறையாக சொல்லித்தரணும், வரதை எப்படி சொல்லித்தரணும், வராததை எப்படி கொண்டு வரணும் என்ற நிறைய விஷயங்களை நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஹெலன் ஹெல்லர் சொல்லியிருக்காங்க, not being blind and don't have a vision in life is a real blind thing. What is a good vision? Good vision is the vision that others cannot see. மற்றவங்களும் பார்க்காத ஒரு விஷயத்தை பார்ப்பது தான் விஷன்னு சொல்கிறாங்க. உலகத்தில் நம்ம உனக்கும் கீழே உள்ளவர் கோடி நினைத்து பார்த்து நிம்மதி மட்டும் நாடக்கூடாது, அவங்களுக்காக நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்க்குறதும் தான் நம்மளுடைய கல்வி வாழ்க்கை எல்லாத்தையும் பெரிய விஷயம். அதனால் நான் ஒரு சின்ன விஷயத்தை மட்டும் சொல்லிவிட்டு முடிச்சுக்கிறேன். அணில் என்ன பண்ணுமா, ஃப்யூச்சருக்காக நிறைய நட்ஸ் அங்கங்கே புதைச்சி வைக்குமா. புதைச்சி வச்சுட்டு கடைசியில் எங்கேன்னு மறந்துடுமா. ஒரு நாள் பார்த்தா அது பெரிய மரமாக ஆகிடுமா. அதுலேருந்து மறுபடியும் நட்ஸை எடுக்க ஆரம்பிப்பான். நம்மளும் பெற்றோராக இருந்தாலும் நம்மளும் அணில் மாதிரி நிறைய விஷயங்களை நம்ம குழந்தைகளுக்காக கற்றுக்குவோம். அந்த கற்றுக்கிட்டதை நம்ம குழந்தைக்கு மட்டும் சொல்லிக் கொடுக்க முடியாது. ஏன்னா உலகத்தில் தனியாக யாரும் இயங்கிறது இல்லை. ஒரு மிஷினுக்கே அவ்வளோ ஸ்பேர் பார்ட் இருக்குமேது மனுஷனுக்கு எவ்வளோ ஸ்பேர் பார்ட் இருக்குன்னு பாருங்கள். சொசைட்டி இஸ் அ ஹியூமன் ஸ்பேர் பார்ட். யூஸ் இட் அண்ட் ஒன் த வேர்ல்ட். growth is must be a universal growth and sustainable growth. அது எப்போ பாசிபிள்னா நம்ம குடும்பம், மற்றவங்க குடும்பம், நம்ம ஊர், மற்ற ஊர், பாண்டிச்சேரி ஹோல் அண்ட் இந்தியா ஹோல், நேஷன் as a whole என்று பார்க்கணும். அதனால் வாழ்வதற்கு கற்றுக்கொடுங்கள். ஏனெனில் இன்றைக்கி குழந்தைகளுக்கு வாழ்வது தான் மிக பிரச்சனையாக இருக்கிறது. நமக்கு அது பிரச்சனையாக இல்லை. ஏனெனில் நாம் வாழ்வதுக்கு எப்படி வாழணுன்றதை நம்ம சின்ன வயசுலேயே கற்றுக்கிட்டோம். நம்ம கும்பலை கண்டு பயப்படவே இல்லை. இன்றைக்கி தனி மரம் தோப்பாக தான் ரொம்ப ரொம்ப கஷ்டம் இருக்குது. அதை தோப்பாக்குவ இந்த பெரிய சிரமம் இங்கே இருக்கிற பெற்றோர்களுக்கும் அவங்களுடைய கிராண்ட் பேரண்ட்ஸுக்கும் இருக்குது. தனி மரத்தையும் தோப்பாக்கலாம். ஏனெனில் விசாலமான மனதிருந்தால் இந்த மானுடம் நான் என்று அணைத்து கொண்டால் பண்ண முடியும். அந்த வேலையை பெற்றோரும் கல்வியை சிறப்பாக மாணவருக்கு
ப்ராப்ளம் சால்விங்க்கும் சொல்லிக் கொடுத்தா கண்டிப்பாக நம்ம பாண்டிச்சேரியில் நோபல் லாரேட்ஸ்லேருந்து ஆரம்பித்து சீனியர் சயின்டிஸ்ட்லேருந்து எல்லோரும் வருவாங்க. பாண்டிச்சேரி இஸ் எ வெரி டைனி ஸ்டேட், எஜுகேஷன் ஹப். ஆனால் we don't have a ஸ்போர்ட்ஸ் மேப்பில் நமக்கு பெரிய இடம் கிடையாது. எஜுகேஷனோட பெரிய இன்வென்ஷனில் நமக்கு பெரிய இடம் கிடையாது. நம்ம என்னன்னு கேட்டால் செல்ஃப் கம்ப்ளசன்ட் சொசைட்டியாக இருக்கும். கம்ப்ளசன்சி வி நெவர் அக்கர் இன் எஜுகேஷன் அண்ட் நாலேஜ். கோ ஹெட் அண்ட் டூ. ஐ am also part of your society. I am not coming here to lamenting and pinpointing you. I am also doing that education enterprising. We collectively make Pondicherry unique in education. பாண்டிச்சேரியில் எல்லாரையும் சிறந்த கல்விமானாகவும் அறிவியல் அறிஞர்களாகவும் கிரேட் லீடர்ஸாகவும் ஆக்கலாம் என்று சொல்லிக்கொண்டு விடைபெறுகின்றேன். இந்த வாய்ப்புக்கு நன்றி. மீண்டும் மீண்டும் சந்திப்போம், கல்வியை குறித்து உரைக்க சிந்திப்போம் என்று சொல்லிக்கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.